அன்பார்ந்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். விஜய் அவர்கள் தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு தனக்கு 2வது இடத்துல நடிகை திரிஷாவை நியமனம் செய்ய இருக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை கொடுத்து தமிழகம் முழுக்க உலா வர ஒரு ஏற்பாடு செய்ய போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போ வலைதளங்களில் உலா வர ஆரம்பிச்சிருக்கு. எம்ஜிஆர் எப்படி ஜெயலலிதா அவர்களுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் கொடுத்து தனக்கு அடுத்த இடத்துல அந்த அம்மாவுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பும் பதவியும் கொடுத்தாரோ, அதே நிலையில் திரிஷாவுக்கு வழங்குறதுக்கு விஜய் திட்டமிட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தி தான் இந்த செய்தியாக இருக்குது. இந்த அளவுக்கு திரிஷாவுக்கு விஜய் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம், இந்த அரசியல் போக்கு எப்படி போய் முடியும் அப்படிங்கிறத பற்றிய சில விவரங்களை சில நிமிடங்கள் நீங்கள் கவனமாக கடைசி வரைக்கும் பாருங்கள், கேளுங்க. அதன் பிறகு உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். மிக பிரபலமான நடிகராக இருக்கிற விஜய் அவர்கள் இப்போ நல்ல ஒரு உயர்ந்த ஹை மார்க்கெட்டில் இருக்கிறாரு. ஒரு படத்துக்கு நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பளமாக வாங்கக்கூடிய இவர் அதை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? இதை விட அதிகமான ஆதாயம் அவருக்கு அரசியலில் இருக்குதா, அல்லது ஏதாவது உண்மையாகவே மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தில் வர்றாரா? அப்படி உண்மையாக நல்லது செய்யக்கூடிய நோக்கத்தில் வர்றதா இருந்தால் இவர் நிறையா சீர்திருத்தங்களை செய்யணும், ஊழலை ஒழிக்கணும் அப்படின்ட்டு ஒரு கொள்கையாக சொல்கிற இவர் தன்னுடைய ரசிகர்கள் தனது படத்துக்கு முதல் காட்சிக்கு ஒரு டிக்கெட்டு 1000 ரூபா 1500 ரூபா என்று காசு கொடுத்து கஷ்டப்பட்டு அந்த படத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலையை இவர் எப்படி வரவேற்கிறாரு? தன்னுடைய ரசிகர்கள் அவர்களுடைய வீட்டில் ஏழ்மையான சூழ்நிலை இருந்தால் கூட மருத்துவ செலவுக்கு வைத்திருக்கிற பணத்தை கூட எடுத்துகிட்டு விஜயுடைய முதல் காட்சியை பார்க்கக்கூடிய 1000 1500 ரூபா கொடுத்து பார்க்கக்கூடிய அந்த ரசிகர்களுடைய கஷ்டங்களை உணராத விஜய் எப்படி நாட்டு மக்களுடைய கஷ்டங்களை உணர்வார்னு சொல்லி பலரும் இவரை அரசியலில் ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இதையெல்லாம் விடுத்து நாம் எப்படியுமோ ஒரு அரசியலில் முன்னுக்கு வரணுங்கிற உண்மையான எண்ணத்தில் வர்றாரா, அல்லது அவரை அரசியலில் திணிச்சு நீங்கள் இப்படி ஒரு நிலையை உருவாக்கணும்னு சொல்லி யாராவது பின்னாடி இருந்து இயக்குறாங்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இப்போ பரவலாக அரசியலில் பேசப்படுது. காரணம், எப்படியாவது சூப்பர் ஸ்டார்னு வர்ணிக்கப்பட்ட ரஜினிகாந்த் அவர்களை அரசியலில் கொண்டு தமக்கு ஒரு பின்பலமாக அமைக்கணும்னு நினைத்த பாஜகவுடைய திட்டம் நிறைவேறாமல் போனதுனால அந்த இடத்துல விஜயை வைத்து பார்த்து விஜயை அந்த அரசியலுக்கு பயன்படுத்த பாஜக எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுது. இப்போது கூட விஜய் அவர்களுக்கு அரசியலுக்கு ஆலோசகராக பாஜகவுடைய ஒரு முக்கிய புள்ளி தான் பின்னணியில் இருக்கிறாருங்கிற மாதிரி தகவல்களும் பேசப்பட்டு வந்த நிலையில், அதே போல் அந்த அரசியலுக்கு அவருக்கு வந்தால் ஒரு நடிகை, பிரபலமான நடிகை ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக்கினா அந்த அவர் செல்லக்கூடிய அந்த கூட்டங்களுக்கு கூட்டம் கூடும், மக்களிடத்தில் அந்த செய்தியும் ஆதரவும் பெருகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் விஜய் இப்படி செய்திருக்கிறாரு அப்படின்னு பரவலாக பேசப்படுது. இப்படி விஜய் திரிஷாவுடைய அந்த கூட்டணிக்கு குடும்பத்துக்குள்ளே எதிர்ப்பு இருக்குது. அரசியலுக்கு செல்ல விரும்பாத விஜயுடைய மனைவிக்கும் விஜய்க்கும் கூட கருத்து வேறுபாடு இருக்குது. இதனால் அவர் விஜயுடைய மனைவி வருத்தத்தில் இருக்கிறாரு. அந்த சங்கீதாவுடைய வருத்தம் விஜய் அலட்சியம் பண்ணிட்டு தான் அரசியலுக்கு போயிருக்கிறாரு, குடும்பத்திலையும் குழப்பம் உண்டாயிருக்குங்கிற மாதிரியும் சிலர் வதந்திகளை பரப்புகிறாங்க. எது எப்படி இருந்தாலும் விஜய் அவர்கள் செல்லக்கூடிய பாதை வெல்லும் பாதையா அல்லது வீழும் பாதையாங்கிறது காலப்போக்கில் தான் தெரியும்னு பலரும் கருத்து தெரிவிக்கிற நிலையில் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். விஜய் அரசியலுடைய நிலைமை என்ன ஆகுங்கிற உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதோட இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் உள்ளபடி உடனுக்குடன் உங்களுக்கு சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.